எனக்கு இந்த வயசில் ரஜினி சார் நடிச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஃபைட் பண்ணுறதுலேருந்து விறுவிறுப்பாக பார்க்கலாமான்னு இருக்குது. இன்னும் பார்க்கலாம், நல்லா இருக்குது, இன்னொரு தடவை வந்து பார்க்கலாமான்னு தோணும். இந்த வயசுக்கு இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு குடும்பத்து மேலேயும் நம்ம அவர் வச்சுருக்கிற வேலை மேலேயும் அதை வச்சு எடுத்துக்கிறார். நல்லா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ரஜினி சார் படம், ரஜினி சார் வச்சு எடுக்கிற படம் எப்படி சார் இல்லாம இருக்கும்? கண்டிப்பா இருக்கு. ஃபுல்லாவே மாஸ் சீன்ஸ் தான். ஓகேண்ணா. என்ன ரெகுலர் லோகேஷ் அவங்க அவரா படம் இருக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லி ரஜினியோட ஸ்டோரி மாதிரி தான். ரஜினி படத்துல மாஸ் அது இருக்கு, ரஜினியோட ஸ்டைல் இருக்கு, லோகேஷோட ஸ்டைல் இல்லை. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. காக்காவை பார்த்து கழுக பொறாமப்பட தான் செய்யும், ஹேட்ரேட் பரப்ப தான் செய்வாங்க. அதை பார்த்துட்டு யாரும் படத்துக்கு தேட்டரில் வந்து பார்க்காம இருக்காதீங்க. கண்டிப்பாக அது இண்டஸ்ட்ரி கிட்டே பிளாக் பஸ்டர். லோக்கிக்கு முத்தம் கொடுக்க முடியல, லோக்கியை பார்த்தா முத்தம் கொடுத்துடணும். அந்த மாதிரி பாஷா படத்தில் எப்படி எல்லாரும் வந்து தலைவருக்கு முத்தம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுங்க. தரமாக செஞ்சுருக்காரு லோக்கி. என்னதான் லோக்கி கமல் ஃபேனாக இருந்தாலுமே தலைவருக்குன்ட்டு சரியான போர்ஷன் பக்காவாக வச்சுருக்கிறாரு. ரியல் ஸ்டார் உபேந்திரா அப்பா என்ன கேமியாங்க. அவர் டைட்டிலில் மட்டும் ரியல் ஸ்டார் இல்லை, நிஜத்துலையுமே ஒரு ரியல் ஸ்டார் தான். தலைவருக்கு தலைவர் அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. அமீர் கானும் பக்கா. அமீர் கான் டேர்ன் சுட்டு தலைவர் ஃபன் கடைசியில். அமீர் கான் மட்டும் ஒரு எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்தது அமீர் கானை. பட் ஆனால் அவரோட போர்ஷனுக்கு நல்லா தான் பண்ணிட்டு போனால் அமீர் கானுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆவரேஜ் தான். என்ன மிஸ் பண்ணிட்டாங்க படத்தில்? என்ன மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, நிறைய ஃப்ளாட்டாக போயிடுச்சு படமே எதுவுமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஜெயிலரே கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் லோகேஷோட ஒரு இது இருக்குது, அந்த விக்ரம் பார்த்ததுலேருந்து அதோட இது இருக்குது, ஒரு அதுதான் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. விக்ரம்னு ஒரு படம் எடுத்தனால அவரோட பெஞ்ச் மார்க் வேறு லெவலில் இருக்குது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் இது ஒரு மூவியாகவே ஆவரேஜ் தான். அதை பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. செகண்ட் ஆஃப் பயங்கர ஃப்ளாட்டு, பயங்கர அதை ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாங்க. அதுவுமே அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே தான். அமீர் கான் தேவைப்பட்டாரா? ஐயோ, அவர் தேவையே இல்லைங்க. அவரை வந்து அன்வான்டாக எடுத்து, அதாவது ஒரு எப்பிக் வில்லன் அப்படி இப்படின்னாங்க. நான் பார்த்த ரிவ்யூஸ்லுமே வந்துட்டு மோஸ்ட் வில்லனிக் சம்திங் ஏதோ வந்து இந்த கீழே இப்போ மூவி போட்டோன்னா கீழே வரும்ல அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில். பட்டு அவர் வந்துட்டு அவரோட தோஸ்து மாதிரி ஆகிட்டார் அங்கே வந்துட்டு. அப்படியே அதாவது நாகார்ஜுனோட பெரிய வில்லன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவார் நாகார்ஜுனாவே. ஆனால் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு மாதிரி இதாகிடும். ரஜினி ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். பட் லோகேஷோட எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் வர்றதுக்கு அந்த மாதிரி இல்லை, அவருக்கு அந்த மாதிரி இல்லை. ரஜினி ஃபேன்ஸ் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரஜினி ஃபேனாக பார்க்குறதுக்கு காமன் மூவியாக பார்க்க நல்லாயிருக்கும். லோகேஷ் அவர் இண்டஸ்ட்ரியில் வந்த ஸ்டைலுக்கு கண்டினியூஸாக ஒரு ரெகுலர் மூவியாக வந்துட்டுருக்கு. அவரோட இடத்துல அவரோட டிசைன் ஒன்று இருக்குது எடுக்கிறது, அந்த மாதிரி இல்லை. என்ன இதில் மிஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்க? அவரோட டைரக்ஷன் இல்லை. இது வந்து லோகேஷ் ரைட்டிங்கில் மிஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்களா? ரைட்டிங் இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டு. எனக்கு இது எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி இது பெட்டராக எடுத்துருக்க முடியுமானா எனக்கு அந்தளவுக்கு சினிமாட்டிக்கான ஒரு ஃபேனானால படம் ஆவரேஜ் தான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு அந்தளவுக்கு தெரியல அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஒரு ஃபேனாக இல்லை. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரஜினி அவர் தனி, அவர் கலக்கிட்டார். என்ன நிறைய இடத்துல வந்துட்டு ரஜினியை மட்டுமே காட்டணும்னு எடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இடத்துலலாம் பயங்கர ஒரு மாதிரி சீக்வல்ஸே பெருசாக இருக்கும், ஃபைட் மாஸ்டர்ஸ் அதான் அந்த அங்கே ஆக்ஷன் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜெயிலரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு ஒரு ஸ்டார் வருவாங்க, அப்படியே ஒரு விசில் எரப்ட் ஆகும். இங்கே அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. உபேந்திராவுக்கும் பெருசாக ஆகலை, அமீர் கானுக்கு சுத்தமாக ஆகலை. 2 பேர் தான் கத்துனாங்க, அதுவும் அவங்களே ஆஃப் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்ச கூலி வந்துட்டு அஃப்கோர்ஸ் ரைட்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இவர் வந்து ட்ரக்கு உள்ளே போகக்கூடாது அப்படின்றனால வேறு ஒரு கான்செப்ட்குள்ளே போய் அது ஆர்கன் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து அதுக்குள்ளே ஃப்ரெண்டு நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே நல்லா இருக்குது. ஒரு படமாக பார்க்குறப்ப தாண்டி ஒரு இந்த சட்டிகளெல்லாம் போடுவாங்களா சார், புதுசாக படம் வந்தால் 2-3 சீன் அந்த மாதிரி பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஓவராலாக வைக்கிறப்போ இவ்வளோ பெரிய கேமியோஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும். உபேந்திரா வந்துட்டு கனடாவில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வந்துட்டு பின்னாடி சைட் ஆர்டிஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பட் அவரோட ஓப்பனிங், அவரோட என்ட்ரி நாகார்ஜுனாவோட நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி அது ரைட்டிங்கில் தான் பெரிய சொதப்பல். ஆமாம், அது ஆக்சுவலாக கைதியில் அது மாநகரத்தில் இருந்த ரைட்டிங் இந்த படத்தில் இல்லை, அடுத்தடுத்து லோ ஆகிட்டு தான் வந்தது.
என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பெஸ்ட்டுன்னு எப்போ கேட்டாலும் நான் மாநகரம் தான். படமே பிடிச்சிருக்கு, தனியா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். லோகேஷ் கனகராஜ் படமா ரஜினி படமா? ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்க படம் நான் இது. ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் தான் பிடிக்குமா படம்? டெஃபினட்டாக இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. நான் வந்து பயங்கரமான தலைவர் வெறியன்னு சொல்லலாம், ஆனால் அப்படி கிடையாதுங்க. அதோ இது 2K கிட்ட நான் வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்பேன், அந்த மாதிரி கேட்டகரி. ஆனால் இந்த படம்லாம் செம்மைங்க, ஒர்த்து வந்து பார்க்குறது தேட்டரில் தான் பார்க்கணும். வீட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காது நம்மளுக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோட தேட்டரில் பார்த்தா தான் செம்மையாக இருக்கும். ஃப்ரேமுங்க, ஒரு ஃப்ரேமும் லோகேஷ் கனகராஜ் சாரோட சினிமாட்டோகிராஃபி ஃப்ரேம்னா கேட்கவே வேணாம். ஒரு ஃப்ரேம் இருக்காரு, எப்பிக்கா வச்சிருக்காங்க. படம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு வேற மாதிரி ஒரு வைப். நம்மளுடைய ரஜினி சாருடைய விண்டேஜ்ல இருந்து இப்போ வந்துட்டு அவருடைய ப்ரெசன்ஸை காட்டுனது, அதே எனர்ஜி அதே வைபோட வந்துட்டு இப்போ இங்கே காட்டினது இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். எந்த இடத்துலையுமே வந்துட்டு எங்கேயுமே விட்டு கொடுக்காம பர்ஃபெக்டாக போச்சு படம். படத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. யாருமே வந்துட்டு பக்கத்தில் தூரமாக நிற்கும்போது வந்துட்டு எதுவுமே தெரியல. லைக் பக்கத்தில் வரும்போது லிட்ரலாக அவங்க 2 பேருமே மாஸாக இருக்கிறாங்க. லைக் ரஜினி சார் பக்கத்தில் நிற்கிறவங்க அவங்களே இன்னும் மாஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா கேரக்டர்ஸுமே வெயிட்டாக இருந்ததுனால தேட் வாஸ் மை ஃபேவரட் பார்ட். மாஸ் ப்ரோ மூவி. மசாலா கண்டென்ட் எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தலைவர் பண்ணியிருக்கார். பட் காமெடி அவ்வளோவா இல்லை படத்தில். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் தான் இறங்கியிருக்கார் தலைவர். லோகேஷ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு தான். ரஜினி ஃபுல் படமும் இருக்கார், அவரோட லீடு தான். படத்தில் பிடிச்ச விஷயம்னா எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். பட் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் பார்க்க முடியாது கொஞ்சம், ஏன்னா காமெடி என்டர்டெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாக இருக்கிறதுனால. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் நாகார்ஜுனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. இல்லை ஷோபி இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மைனஸ்னால் கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக போகுது மூவி. நம்ம வந்து ஸ்லோவாக பார்க்க மாட்டோம்ல, கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஸ்டோரி ஓரியன்டாக போகுது. மற்றபடி மசாலாலாம் படத்தில் எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கி மூவி தான். எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். கொஞ்சம் லேடிஸ் தான் கொஞ்சம் அவங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா ஃபைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. I love the movie, yes. Sir, the last scene அந்த 3 பேரும் சேர்ந்து ஒன்றா தம்மு பற்ற வச்சது, it was just out of the world, sir. எப்படி யோசிச்சாங்கலாம் தெரியாது, பட் இட்ஸ் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அது லாஸ்ட் சீன் பார்க்கறதுக்கு படம் ஃபுல்லாக 2 hours 50 minutes பார்க்கலாமா? எனக்கு என்ன பார்க்கலாம் சார். ஆக்சுவலாக அந்த ஒரு சீன் வந்து இட் ஜஸ்ட் லிட் மீ அப். ஆக்சுவலி மூவி ஃபுல்லாக என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். ஆனால் அந்த லாஸ்ட் சீன் அந்த 3 பேரும் சேர்ந்து தம்மு பற்ற வைக்கும் போது இட் ஜஸ்ட் எலிவேட்டட் தி என்டையர் மூவி. நீங்கள் ரஜினி ஃபேனா லோகேஷ் ஃபேனா? சார் எனக்கு ஐ எம் அ மூவி ஃபேன் சார். ஐ என்ஜாய் எவ்ரி மூவி. அண்ட் எஸ், லோகேஷோட எல்லா மூவியும் நான் 2-3 வாட்டிலாம் தேட்டரில் பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஐ கேம் ஃபார் லோகேஷ் டுடே. லோகேஷ் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கல்ல, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா? அப்சல்யூட்லி. லோகேஷ் மற்ற படத்தில் பண்ணாததில் என்ன பண்ணியிருக்காரு? பண்ணாதது இந்த இடத்துல பண்ணதுன்னு இதுக்கு எதுவும் தெரியல. ஐ மீன் எவ்ரி சீன் ஹேட் இஸ் ட்ரேட்மார்க். லோகேஷோட ட்ரேட்மார்க் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. என்னன்னா ஐ திங்க் ஹி யூஸ்ட் ஃபீமேல் லீட்ஸ் வெரி வெல் இன் திஸ் மூவி. லோகேஷோட எல்லா படத்துலையும் ஃபீமேல் லீட்ஸோட ரோல் அவ்வளோ நல்லா இருக்குமா தெரியாது. எக்ஸாக்ட்லி. பட் இல்லை, அது மாதிரி இல்லை. இதில் ஃபீமேல் லீட்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீமேல் லீட்ஸும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பி ஜஸ்ட் கெஸ்ட் அப்பியரன்ஸ் த்ரூ அவுட் த மூவி. ஸ்ருதி ஹாசன்லாம் ஐ திங்க் she just rocked the character she was given. நிறைய காஸ்ட் இருக்கு படத்தில், எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? இல்லை சார், எல்லா காஸ்ட்டையும் ஐ திங்க் தேவ் composed it really well. ஒரு காஸ்ட் கொடுக்க வேண்டிய கம்போசிஷன், அந்த இம்பார்ட்டன்ஸ், எஸ்பெஷலி உபேந்திராவோட அந்த லாஸ்ட் ஒரு 10 minutes கம்போசிஷன்லாம் எக்ஸலண்ட். அமீர் கானோட லாஸ்ட் 2 minutes was even brilliant. சத்யராஜ் சார் படம் ஃபுல்லாக இல்லை, ஆனால் படம் ஃபுல்லாக அவரை வச்சு தான் படமே நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் லவ்லி சார். கொடுத்த காசுக்கு வருதா? டெஃபினட்டாக சார், டெஃபினட்டாக. யாருக்காக பார்க்கலாம்? எல்லாருக்காகவும் பார்க்கணும் சார். ஒருத்தருக்காக நியூட்ரலைஸ் பண்ண முடியாது, எல்லாருக்காகவும் அந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் செம சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. தலைவர் படத்தில் வந்து லோகேஷோட டைரக்ஷன் பயங்கரமாக இருக்குது. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் பயங்கரமாக இருக்குது. தலைவரை நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கா? எப்போ பார்க்க மாதிரி கொஞ்சம் தலைவர் பார்த்த மாதிரி எப்போ பார்த்த மாதிரி தான் இருக்கா, இல்லை வேறு மாதிரி காமிச்சிடுவாங்க? என்ன சொல்லுவீங்க? பழைய காலத்தில் தலைவரை காமிச்சிடுவாங்க, அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தோட தான் நல்லா தான் இருக்குது. மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது, படம் நல்லா தரமாக இருக்குது. அவர் வயசுக்கு இப்படி நடிக்கிறதுல நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நல்லா இருக்குது சார். ரஜினி படமா
லோகேஷ் கனகராஜ் படம் ரெண்டு பேரையுமே தான் சொல்லணும். ரெண்டு பேரும் செம்மையாக அவரோட இதுவும் செம்மையாக இருக்குது, இவரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. சூப்பர் சார். உங்க படத்துல பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? பிடிச்ச விஷயம்னா இல்லை எல்லாமே நல்லா இருக்குது சார். அவரோட ஆக்டிங்லேருந்து டான்ஸ்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது சார். நல்லா எங்கேயும் வந்து லேக் ஆகாமல் சூப்பராக போயிட்டுருக்கு சார். அவரோட டப்பிங் அமெரிக்கானோட டப்பிங் எப்படி இருக்கு? அமெரிக்கானோட டப்பிங் நல்லா தான் இருக்குது. ஹிந்தியில் தான் வரும், அப்பப்போ தமிழில் வரும். இது பேர் என்ன பிடி அப்படின்னு சொல்லி கேட்பார். அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். புஷ்பா 2 1800 கோடை கிராஸ் பண்ணி இது கண்டிப்பாக 2000 crores இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டராக ஆகும். என்ன தான் 1000 பேர் சொன்னாலுமே தலைவரை ஸ்டாப்பே பண்ண முடியாது. இஸ் நாட் அ ஹிஸ்ட்ரி கிரியேட்டர், நாட் ஒன்லி ஹிஸ்ட்ரி கிரியேட்டர், ஹிஸ்ட்ரி மேக்கர் இவர் தான். அவர் ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணுறதும் இவர் தான். இவர் அடிச்சு காலையில் 50 இயர்ஸை கடந்து 100 இயர்ஸை நோக்கி போடுற ஒரே ஆள் ரஜினி மட்டும்தான். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு இந்திரன், ஒரே தலைவர் மட்டும்தான். குட் மூவி. என்ன பிடிச்சிருக்கு? தலைவரோட சில விஷயங்கள், ஸ்டைல், நீங்க எதிர்பார்ப்பு வந்திருக்கீங்களா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா? ஃபுல்ஸ் அப்படி கிடையாது. நம்ம எதிர்பார்க்குற நம்ம டேரக்டர் கிடையாதுல்ல. நம்ம டேரக்டர் என்ன சொல்ல வராருன்னு தான் புரிஞ்சுக்கணும். அதை வந்து லேக் இல்லாமல் உங்களுக்கு போர் அடிக்காமல் சொல்லியிருக்காரு. மண்டே சரியாக விடாமல் அப்படின்லாம் இல்லை, எங்கேஜாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப அதை பற்றி அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் படம். நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க படத்தை, அவ்வளோதான். சில படங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும் போது அந்த இருக்கும், சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். லோகேஷ் படம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு எஸ் இருக்கும். ஆமாம் லிட்டிலாக இருக்குது. ரொம்ப நீங்கள் ரொம்ப பயங்கரமாக பார்க்குற மாதிரி இல்லை. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.